விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் குபேரனின் சாவி உங்கள் கையிலே. ஆம், இந்த வாரம் குபேர அதிர்ஷ்ட வாரம். உங்களுக்கு எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள். சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் கொண்ட வாரமாக இருக்கப் போகிறது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக செல்வதும், குருவோடைய பார்வை தனுசு ராசியில் இருக்கின்ற பொழுது பெறுவதும், ஞாயிறன்றே உங்கள் ராசியிலே இருக்கின்ற யோகமும், ராசியாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது அஸ்தம் சந்தா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், 3ஆம் தேதி அன்று தன் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் செல்வதும் மிகவும் பலம் வாய்ந்தது. 10ஆம் இடத்தில் சூரியன், அவர் திக்பலத்தோடு ஆட்சி பெற்றிருக்கிறார். புதனோடையும் கேதுவோடையும் சேர்க்கை. 9லே மகாலட்சுமியின் அருளை பெற்ற சுக்கிர பகவான் மிக மிக சிறப்பாக இருக்கிறார் என்று இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் பலம் தருகின்றது. மேலும் சந்திர அதியோகத்தில் இந்த வாரம் குரு சுக்கிரன் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த சந்திராதி யோகம் மிகப்பெரிய யோகத்தை தரும். ஆகையால் மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடல்நல ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக, எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாகவும் உற்சாகமாகவும் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். ஆற்றல் திறனை அதிகமாக வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். விஸ்வரூப வெற்றி என்றே கூறுவேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் வேலை, அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது லாபத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 10லே சூரியன் புதன் சேர்ந்திருப்பதும் மிகவும் யோகமானது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி, பெரிய அளவில் லாபம். அதனால்தான் குபேரர் சாவி உங்கள் கையில் இருக்கேன். நீங்கள் எதை முயற்சி எடுத்தாலும் தைரியமாக எடுங்கள். இந்த வாரத்தில் அவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் பொருளாதார உயர்வும் இருக்கின்றது. அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். கடன் தீரும். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வரும். வராத கடன் என்று நினைத்த கடன் கூட இந்த வாரம் வரும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சிகள் திருவனையாக்கும். அவற்றில் உங்களுக்கு பெரிய அளவில் கந்தனின் அருளால் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகார பதவி உயர்வு என்று அதிகாரத்தை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் மற்றொரு ஒத்துழைப்பும் மிக மிக அற்புதமாக இருக்கும். நண்பர்களாலும் ஆதாயம் இருக்கின்றது. அதே போல் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான வாரம், பெரிய வெற்றிகளுக்கு இந்த சுக்கிரன் 9ல் இருப்பதனால பெரிய வெற்றினா புகழ் வெற்றி எல்லா சினிமாவில் கிடைக்கக்கூடியது இல்லையா? அதில் கலைத்துறையில் களை கட்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியல் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்குங்க. நண்பர்களே, தலைவர்களே இந்த வாரம் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய, பெரிய மக்கள் புகழை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் உங்களை தேடி வரும். விவசாயத்தை பொறுத்தவரை 9லே சுக்கிரன் பாக்கிய லட்சுமி அருளை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே நல்ல விளைச்சல், நல்ல லாபம். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு தொழில், வியாபாரம் மற்றும் வேலை, அவற்றில் பொருளாதாரம் மிகப்பெரிய நன்மைகளும் குபேர அருள், மகாலட்சுமி அருள், குபேர லட்சுமியின் அருளை பெறுகின்ற ஒரு யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு சொந்த நட்சத்திரத்திலிருந்து பார்ப்பதே சிறப்பு. இதுவும் குருவன் சந்திரன் ஒருவரை பார்த்துக்கொள்ளும் நாட்களும் வருகிறது. எனவே இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் குடும்பத்தில் மற்றொரு ஒத்துழைப்பு, கணவன் மனை உறவிலே அன்பு அதிகரிக்கக்கூடிய, மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய 7க்குரிய சுக்கிரன் 9 இருப்பது பலமான அமைப்பு என்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் உறவுகள் மிகவும் பலமாக இருக்கிற. காதல் உறவை பொறுத்தவரை நல்ல அன்பை காட்டுவீர்கள். எதிர்பார்க்கிற அன்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமிர்தத்தை கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் நல்ல வாரம், வெளிப்படுத்துங்கள். நல்ல பதிலே கிடைக்கும். அவ்வாறு பார்க்கின்ற திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை என்றாலும் உங்களுக்கு குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதே பலம். அது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். 2ஆம் இடம் குடும்பத்துக்குரியவர் அவர் தானே. எனவே திருமணம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரணமைக்கூடிய யோகம். சுக்கிரனும் பலமாக இருக்க. மறுமணமும் அவ்வாறு 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், அங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற ராசியாகவும் மறுமணத்தை அமைத்து கொடுப்பார். நல்ல வரணம் அமையும் ஆண் பெண் இருவருக்கும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே பாரத் மேட்ச் பாயிண்ட்.com
திருமண இணையதளம் எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனத்தில் இலவசமாக பதிவு செய்து நீங்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அழைக்கலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அன்பான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குரு 8ல் இருக்கிறார். ஆகையால் சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் ஜீவசமாதி செல்வது நல்லது. குறிப்பாக விருச்சிகராசியிலே பிறந்தவர்கள் பாம்பன் சுவாமியோட ஜீவசமாதிக்கு செல்வது, அவளோட படத்தை வைத்து வீட்டில் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் சித்தர் மற்றும் முருகனின் அருளை பெற்றவர். அவ்வாறு செய்வதன் மூலம் கந்தனின் அருளை பெறுவீர்கள். கவலைகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். மேலும் நீங்கள் எப்பொழுதுமே க்ரீம் என்கின்ற மந்திரம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம், பீஜ மந்திரம். அந்த மந்திரத்தை 9 முறை கூட்டினா 9 வரணும், 18, 27 அப்படின்ட்டு 9 அல்லது 36 அப்படி வந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக்கும். க்ரீம் என்கின்ற மந்திரம் உச்சரியுங்கள். எப்போல்லாம் உங்கள் மனதில் உற்சாகம் வரணும்னா க்ரீம் சொன்னீங்களாலும் பலம் கொடுக்கும். இதுவே சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. அவற்றில் பீஜ மந்திரம் செய்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டத்தையும் மற்றும் நன்மைகள், உழைப்புக்குரிய அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.